கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த காலையில கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவர், எல்லாவற்றுக்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறவர் கர்த்தர். நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன நடக்கிறது, எது நடக்கக்கூடாது என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். முக்கியமாய் ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். நாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நம்முடைய ஆண்டவர் மனம் மாறாத தேவன், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவரிடத்தில் நெருங்கவும் நாம் விரும்பி கர்த்தரிடத்தில் வருவோம். தேவனுடைய பிள்ளையே, சகல காரியத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அவரால் ஆகாத ஒன்றுமே இல்லை. கடலையும் காற்றையும் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா புயலையும் அடைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. கச்சாடியுள்ள தண்ணீரை ரசமாக மாற்றுவதற்கும் அவர் வல்லவர். கண் பார்வை தருபவர் மாத்திரம் அல்ல, கல்லறையில் உள்ளவர்களையும் எழுப்ப வல்லவர். அப்படிப்பட்ட தேவனைத்தானே நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய நாம் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக நம்முடைய ஆண்டவர் மனம் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாதவர். இந்த வார்த்தைகளை சொன்னதும் இந்த பீலையம் தான். தேவனுடைய பிள்ளை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்முடைய என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தை வாசித்தோமானால், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. என கண்மான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில் நம் தனிப்பட்ட ஜீவியத்தை பார்த்திருக்கிறோம். அவர் சொன்னதை குறித்து யோசிக்கிறதும் இல்லை, மனஸ்தாபப்படும். ஏனென்றால் நிச்சயமாகவே சொல்லுவதை கர்த்தர் செய்து முடிப்பார். இன்றைக்கு உன் தேவை எதுவாக இருக்கிறது? இந்த கால வேளையில அவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி உலகத்தானை போல நாம் கவலங்க வேண்டாம். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நமக்காக பொய் சொல்லாத ஒரு தேவன் இருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில நீ ஆராதிக்கிற தேவனை நீ அறிந்திருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு கொப்பாக பார்க்கிறோம். அது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் தன் காரியங்களை சொன்னதை கூட மாறிவிடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். வருஷங்கள் ஆகட்டும், மாதங்கள் ஆகட்டும், பயப்படாதே. அவர் சொல்லுகிறதை செய்கிறவராகவே தான் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்கள். தேவனாய கர்த்தர் ஒரு முறை பேசிவிட்டால் நிச்சயம் நடக்கும். அதான் தேவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில தேவனுடைய பிள்ளையே, அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருக்கிறபடினாலே அவர் மனமாற ஒரு மனிதன் அல்ல, மகாபெரிய தேவன். நம்முடைய சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்தெடுத்தவர். நமக்கு என்ன வேண்டும், எது தேவையே எது தேவை இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நாம் சொல்ல முடியும், கர்த்தாவே என் தேவன் எனக்கு போதுமானவர், அவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும் தைரியமாய். ஏனென்றால் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்ட நம்மை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றுக்கும் நீர் எல்லாமாக இருக்கிறவர். அல்லேலூயா. ஏன் நமக்கு அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அக்கிரமத்தை அவர் காணாதவர். என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21 தேவனுடைய ஒரு சுபாவமே நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரம் எரிந்து விடுகிற தேவன். ஆகவேதான் கர்த்தர் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்காமல் நமக்கு கிருபையை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறாரா?
சொல்ல முடியுமா கர்த்தாவே, நீர் எனக்கு போதுமானவர், நீர் பொய் சொல்லுவதில்லை, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், நீரே கர்த்தாவை மனமாறாத தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நடத்துவார். இந்த நாள் முழுவதும் உன்னோடு கொடுத்த வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை நாம் தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்கள் தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருக்கிற என்பதையும், நீர் மனம் மாறுகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலவெளியிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்தி கர்த்தாவை புதிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய விதத்தில் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.